நாங்க வினஸ்ரீ. இன்னைக்கு நம்ம சூப்பரான கிரீன் எக் கறி ரெசிபி பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்றத வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டா நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும் அரைக்கிறதுக்காக. வாங்க அது எப்படி செய்யுதுன்றத பார்க்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிக்கோங்க, பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் நான் ரஃபா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன், ஏன்னா அரைக்கிற மசாலா அதனால. கொஞ்சமா வதக்கிட்டு இது கூட பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா மிளகாத்தூள் கூட நம்ம சேர்க்க போறோம். புதினா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன், கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாமே கொஞ்ச நேரம் நம்ம வதக்கலாம். கொஞ்சம் எண்ணெயில் இது எல்லாமே கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இந்த கிரீன் எக் கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, தோசை, ரைஸ், சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்தோடையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வதக்கியாச்சு. தக்காளி கட் பண்ணோன்றது இல்லை, ஒன்றுமே இல்லை. வெறும் வெங்காயம், பேசிக்கான ஒரு மசாலா தான். இவ்வளோதான். நம்ம இந்த மசாலாவை வதக்கிட்டோம்னா எக் கிரேவி ரெடி ஆகிடும். எக்கு முட்டை வேக வச்சு நம்ம உரிச்சு வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மசாலா வதங்கியாச்சு, போதும். இவ்வளோ வதங்கினா இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு நல்லா மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சுட பண்ணிக்கிறேன். சூடாகிறதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலா விழுதை இதில் ஆட் பண்ணிடுறேன். ஏற்கனவே நம்ம வதக்கி இருக்கோம் எண்ணெயில், அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி கொஞ்சம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் முட்டை வேண்டாம், நான்வெஜ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம், மஷ்ரூம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இதே டேஸ்ட் வரும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதுக்கு மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள் மூணுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சிம்மில் வச்சுடுங்க, ஏன்னா தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா மிளகுத்தூள் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு முட்டை நான் இப்படி கீரல் போட்டிருக்கேன் மேலே. உங்களுக்கு வர மாதிரி நீங்கள் கீரல் போட்டுக்கோங்க, அந்த மசாலாவில் கொஞ்சம் வதங்குறதுக்காக. இப்போ இந்த மிளகாத்தூளெல்லாம் நம்ம சேர்த்தோம் இல்லைங்களா, கொஞ்சமாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். இன்னொரு சைடு நம்ம மசாலா போட்டிருந்தோம் பாருங்க, இதுவுமே நல்லா நம்ம பவுடர் எல்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா மசாலா, அதெல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண முட்டையை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் மஷ்ரூம் பன்னீர்னா கூட சேம் இதே மாதிரி தான் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் எண்ணெய் மேலே மிதந்து வர அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். மிக்சியில் அரைச்ச இல்லைங்களா, அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த மிக்சி ஜாரில் அரைச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலம்பி சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெய் மேலே மிதந்து வர அளவுக்கு நம்ம சிம்லேயே குக் பண்ணிடலாம். இப்போ அந்த எக்குக்குள்ளெல்லாம் இந்த மசாலா போய் அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கார்னிஷ்காக தான் நான் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சப்பாத்தி, ரைஸ் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த எக் கிரேவி தான் செய்வீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டான ஒரு ரெசிபி, குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். அப்புறம் எல்லாருமே இந்த ரெசிபியை தான் கேட்பாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் ரெண்டுமே கிளிக் பண்ணிட்டு பாருங்கள்.
அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் என்னோட சேனலை மிஸ் பண்ணாமையே பார்க்கலாம். இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.